2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் நாளுக்கு நாள் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் கூட்டணி குறித்தும் மாறி மாறி கலந்தாலோசித்து வருகிறது. இதற்கிடையில் கடந்த 2 தினங்களாக பல்வேறு மாற்றங்கள் தமிழகத்தில் நடந்து உள்ளது. இனி NDA கூட்டணியில் OPS ஆகிய நான் இல்லை என்று ஓ பன்னீர்செல்வம் அறிவித்த அன்றே திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலினை சந்திக்கிறார் OPS. இன்னொரு புறம் அன்றே தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்தும் MK ஸ்டாலினை சந்திக்கிறார். இவ்வாறு மாறி மாறி அனைவரும் திடீரென்று MK ஸ்டாலினை சந்திக்கும் நிலையில் தற்பொழுது வைகோவும் இந்த வரிசையில் இணைந்துள்ளார். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற பல கட்சிகளும் விரும்பி வருகின்றன. இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் சேர்க்கப்பட்டனர். கடந்த 7 ஆண்டுகளாக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் யாருமே ஸ்டாலின் முன்னிலையில் சேர்க்கப்படவில்லை. திடீரென மதிமுக நிர்வாகிகள் சேர்க்கப்பட்டதற்கு துரை வைகோவின் செயல்பாடுகளே காரணம் என்று பார்க்கப்படுகிறது. பாஜகவுடன் துரை வைகோ நடத்திய பேச்சுவார்த்தை காரணமாக திமுக ஒரு எச்சரிக்கை கொடுத்ததாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. அதேபோல் மதிமுக கூட்டணியில் இருந்து விலகினால் அந்த இடத்தை தேமுதிகவை வைத்து நிரப்பவும் திமுக திட்டமிட்டதாம். நீங்கள் சென்றால் எங்களுக்கு தேமுதிக இருக்கிறது எனவும் திமுக அதற்காக ஒரு திட்டத்தையும் தீட்டி வைத்திருக்கிறதாம். இந்த நிலையில் நேற்று காலை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் ஸ்டாலினை அவரது வீட்டில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். அவரின் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஸ்டாலினை சந்திப்பதற்கு பின் கூட்டணி கணக்குகள் இருக்கலாம் என்று பேசப்பட்டது. தற்பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் துரை வைகோ இருவரும் ஸ்டாலின் அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்துள்ளனர். இதன் மூலமாக திமுக கூட்டணியில் மதிமுக தொடர விரும்புவதாக பார்க்கப்படுகிறது. சுமார் 20 நிமிடங்கள் வரை நடந்த இந்த சந்திப்பிற்கு பின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மேலும் அவர், முதல்வர் ஸ்டாலின் ரோட் ஷோ நிகழ்ச்சிகளுக்கு அதிக அளவில் மக்கள் திரளுகிறார்கள். 2026 ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மையுடன் ஆட்சியை மீண்டும் பிடிக்கும், நிச்சயமாக கூட்டணி அரசு அமையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவுடன் இம்மியளவும் மதிமுக உறவு வைத்துக் கொள்ளாது, OPS முதல்வரை சந்தித்ததில் அரசியல் இருப்பதாக கருதவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.